இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் 3 எக் சேர்த்துருக்கேன். மொத்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா 5 சப்பாத்தி. இந்த சப்பாத்தி இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சூப்பராக நூடுல்ஸ் டைப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் முட்டை ஃப்ரை பண்ண அதே பாத்திரத்துலேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதை வதக்கினதுக்கப்புறமா என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட முட்டைகோஸு, கேப்சிகம் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா, அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா பரட்டிட்டு அதோட உப்பு போட்டு நல்லா பரட்டியிருக்கேன். அது கூடவே நம்ம வச்சுருக்க சப்பாத்தியும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மேகி மசாலா நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் இருந்துச்சு. அது கூட சாஸும் சேர்த்து அதோடையே முட்டை நம்ம பொரிச்சு வச்சுருக்கோன்னு சேர்த்து போட்டோன்னா சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி.